யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை செய்வேன். You may ask me for anything in my name, I will do it. இயேசு என்னும் என் நாமத்தினாலே நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் நான் செய்வேன். Whatever you ask me in my name, Jesus, I will do it for you. இன்றும் இயேசுவின் நாமத்தினாலே நம் தேவைகளை எல்லாம் அவரிடம் கேட்க போகிறோம். Even today we are going to ask the Lord in his name, Jesus. என்னென்ன செய்ய வேண்டுமோ இயேசுவே வந்து அவைகளை உங்களுக்காக செய்து முடிப்பார். Whatever things has to happen in your life, Jesus himself will come and finish it for you. இயேசுவின் நாமத்தினாலே. Jesus name. எல்லாரும் கரங்களை உயர்த்தி Let us lift our hands up. இயேசு என்று சொல்லுவோம். இயேசு. ஆமென். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன். If you ask anything in my name, I will do it for you. அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம்? What is the speciality of his ஒரு name? தகப்பனுடைய நாமம். His name is the name of a father. அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். He is like a father to us. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே Matthew 6:9 says, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், Jesus says, நீங்கள் கேட்கும் பொழுது எங்கள் தகப்பனே, பரலோகத்தில் இருக்கும் என் தகப்பனே என்று சொல்லி கேளுங்கள் என்றார். you should ask to the Father, Father, our Father, and you should ask in that manner. அப்பா, பரலோகத்தில் இருக்கிற என் அப்பா, எனக்கு இந்த காரியத்தை செய்யும் என்று கேளுங்கள் என்றார். He said, Father, Heavenly Father, do this for me. He said like that. இன்றும் இயேசுவை கூப்பிடும் பொழுது நாம் சொல்லுவோம், நீர் என் தகப்பன். Even as we call unto Jesus, you are my Father. உமது இரத்தத்தை சிந்தி என்னை உமது பிள்ளையாக விலைக்கு வாங்கி இருக்கிறீர். You have shed your blood and you have purchased me as your children. நீர் என் தகப்பன். You are my Father. எல்லாரும் சொல்லுவோமா, இயேசுவே நீர் என் தகப்பன். Will you all say in English, Jesus, you are my Father. You are my Father. My Father. பல வருடங்களுக்கு முன்பதாக Many years ago, பாகிஸ்தான் தேசத்திலே பில்கிஸ் ஷேக் என்று ஒருவர் இருந்தார்கள். in the country of Pakistan, a woman called Bilqis Sheikh, ஒரு பெரிய அரசு அதிகாரியோடு அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. she got married to a very powerful senior government officer. மிக கம்பீரமாக வாழ ஆரம்பித்தார்கள். She was living in a majestic manner. ஆனால் நாளடைவில் But as the days went by, கணவர் சொன்னார், the husband said, உன்னோடு வாழ எனக்கு இஷ்டமில்லை. I don't want to live with you. மற்ற பெண்களோடு நான் உறவு கொண்டிருக்கிறேன். I am connected to many other women. ஆகவே நீ வேண்டாம் So therefore I don't want you. என்று தள்ளிவிட்டார். He set her aside. அவர்களுக்கு உலகமே இருண்டு விட்டது. She got her whole world darkened. வாழ்க்கையே கசந்தது. She got her life bitter. நான் எப்படி வாழப் போகிறேன்? She started to cry, how will I live? என் கணவர் என்னை தள்ளிவிட்டார். My husband has cast me away. கேவலப்படுத்தி விட்டார். He has put shame on me. பயங்கர கோபம். She got angry. எல்லாரோடும் கோபம், எல்லார் மீதும் கோபம். She got angry with everybody and உலகத்தின் everyone. மக்கள் எல்லார் மீதும் கோபம். She got angry with everyone around her. கடவுள் மீதும் கோபம். Angry with God. பயங்கர இருளில் இருந்தார்கள். She was in darkness. அப்பொழுது ஒரு பாட்டியில் அந்த அம்மா ஒரு தம்பதியரை சந்தித்தார்கள். That time that lady met a couple. அவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள். They were known of the Lord and they knew the Lord. அவர்கள் சொன்னார்கள், They said, நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா என்று கேட்டார்கள். shall I pray for you? அவர்கள் சரி ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னார். She said, okay, pray for me. உடனே அவர்கள் இருவரும் முழங்கால் படியிட்டு, எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே என்று ஆண்டவரை அழைத்தார்கள். Immediately the couple prayed by kneeling down saying, my father, and they started to pray. பெண்ணுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. The lady was surprised. யார்கிட்ட பேசுனீங்க? To whom you are speaking? அவர்கள் சொன்னார்கள், எங்கள் ஆண்டவரிடம் பேசினோம், கடவுளிடம் பேசினோம் என்றார்கள். They said, we spoke to our father, we spoke to our God. அவர்கள் சொன்னார்கள், தகப்பனா, கடவுள் என்றால் தண்டிக்கிறவர், கோபம் கொள்ளுகிறவர் என்று தானே எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். How come you say God is father? They have taught me he is a person who always punishes. என்ன தப்பு பண்றான் இவன், என்ன தப்பு பண்றான் இவான்னு அங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு.
என்னை தண்டிக்கவே அவர் இருக்கிறார்னு தானே எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். People have always taught me He's the one who punishes you. He watches me to punishes you, and that's how they have taught me about God. நீங்க என்ன தகப்பனேன்னு சொல்றீங்க? How come you say Father? அவர் சொன்னார்கள், They said, இல்லை இல்லை, No, no, no. அவர் தகப்பன் தான். He's surely a father. உங்களுக்கு தகப்பன் தான். He's a father to you. அவர் சொன்னார்கள், They said, நீங்க போய் தனிமையில் உங்கள் அறையிலே அதே போல அவரை தகப்பனே என்று அழையுங்கள் என்றார். They said to her, Go to your room alone and call unto him Father. அறைக்கு போனார்கள். She went to her room. ரூமை பூட்டிக் கொண்டார்கள். She closed her room. கடவுளை தகப்பன் என்று அவர்கள் அழைக்க கூடாது என்று சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். ஆகவே பயத்தோடு ரூமை பூட்டிக் கொண்டார்கள். After closing her room, she was taught she must not call God as Father, but with fear she closed the room. அவர்கள் மேலே பார்த்து தகப்பனே என்றார்கள். She saw the heaven and started to say Father. அவ்வளவுதான். That's it. ஒரு தெய்வீக பிரசன்னம் அவர்களை நிரப்பியது. A heavenly presence filled that room. ஒரு ஆனந்த தைலம் அவர்களை நிரப்பியது. An oil of gladness filled her. ஒரு ஆறுதல் அவர்களை நிரப்பியது. A comfort filled her. மீண்டும் சொன்னார்கள் தகப்பனே. She cried again and said Father. தேவ பிரசன்னம் அவர்களை நிரப்பியது. God's presence filled her. மிகப்பெரிய பலன் அவர்களை நிரப்பியது. She started to get a great strength. அதன் பிறகுதான் அவர் யார் என்று அறிந்து கொண்டார்கள். Thereafter she started to understand who that God is. பெயர் இயேசு என்று அறிந்து கொண்டார்கள். She started to understand his name is Jesus. வாழ்க்கையை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்தார்கள். She gave her life to Jesus. அதன் பிறகு அமெரிக்காவிற்கு சென்று 1000 லட்சக்கணக்கான மக்களுக்கு இயேசுவை தகப்பனாக அறிமுகம் பண்ணினார்கள். Thereafter she went to America and started to see how Jesus is father to people, and she revealed about Jesus to so many in America. நம் தகப்பன் சொல்லுகிறார், That father says, உன்னை என் இரத்தத்தினால் விலைக்கு வாங்கி இருக்கிறேன் என் மகனே. I have purchased you by shedding my blood. உன்னை என் இரத்தத்தினால் விலைக்கு வாங்கி இருக்கிறேன் என் மகளே. I have purchased you, my daughter, by my blood. நீ என் மகள். You are my daughter. நீ என் மகன். You are my mother. தைரியமா கேளு. Ask boldly. தைரியமா தகப்பனே என்று ஜெபம் பண்ணு. Boldly say, Father. நான் உனக்கு தகப்பனாய் இருப்பேன். I am your father. 2 கொரிந்தியர் 6:18 சொல்லுகிறார். 2 Corinthians 6:18 the Lord says, நான் உனக்கு பிதாவாய் இருப்பேன். I'll be your father. நீ என் குமாரனாய் இருப்பாய். You will be my children. என் குமாரத்தியாய் இருப்பாய். You will be my daughters. உபாகமம் 1:29 31 வரைக்கும் சொல்லுகிறது வேதம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நான் உன்னை சுமந்து கொண்டு போவேன். As a father carries his child, I will carry you. நடக்க முடியலையே, I'm not able to walk, வாழ முடியலையே, I'm not able to live என்று தவிக்கிறாயா? Probably you are crying now. என் அருமை பிள்ளையே, நான் உன்னை சுமப்பேன் என்று தகப்பன் சொல்கிறார். My beloved daughter, I will carry you, says the Lord your father. மத்தேயு 5:48 படி Matthew 5:48, உன்னை பூர்ணராக மாற்றுவேன். I'll make you perfect. மத்தேயு 7:9 படி Matthew 7:9-11, உனக்கு நன்மையை கொடுத்து கொண்டே இருப்பேன். I'll keep on adding good things in your life. கேட்கும் பொழுது உனக்கு நன்மையை தகப்பனாக நான் தருவேன். When you ask, I will give you good things as a father. தகப்பனாக தருவேன். As a father, I will bless you. இன்னும் எரேமியா 32:40 படி According to Jeremiah 32:40, உனக்கு நன்மை தொடர்ந்து வரும்படி செய்வேன். your blessings will keep following you. ஒன்றன் பின் ஒன்றாக நன்மை வந்து கொண்டே இருக்கும்படி செய்வேன். The blessings will come one after another, இப்பொழுது seeking you. பாடுகளும் பிரச்சனைகளும் கசப்பும் கவலையும் ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது. Probably today you are having sufferings and tears coming one after another. ஆனால் உன் தகப்பனாக நான் உனக்கு நன்மைக்கு பின் நன்மை வரும்படி செய்வேன். As a father, here afterwards you will see blessing after blessing coming after you. இனி உங்களுக்கு ஆண்டவர் தகப்பனாக இருப்பார். From hereafter he shall be your father. உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள். Give your life to him. அவருடைய இரத்தத்தை உங்களுக்காக சிந்தி உங்களை விலைக்கு வாங்கி இருக்கிறார். He has shed his precious blood and he has purchased you. அதை நம்புங்கள்.
Come on, believe that. அதை நம்புங்கள். Come on, believe that. என் வாழ்க்கையை உமது கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி என்று சொல்லுங்கள். Come on, say, Lord, I surrender my life to you. அவருடைய இரத்தத்தினால் உங்களை கழுவுவார். He will wash you with his blood. பாவத்தை நீக்குவார். He will take away the sins from your life. பிசாசை துரத்துவார். He will cast off the demon. பாவ இச்சைகளை நீக்குவார். All lustful desires will go. நீங்கள் தகப்பனுடைய பிள்ளைகளாக மாறுவீர்கள். You shall become the children of the Father. இயேசு உங்களுக்கு தகப்பனாக என்று மாறுவார். Today Jesus will become your father. எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை உண்டு? How many of you have this belief? கரங்களை உயர்த்தி இயேசுவே நீரே என் தகப்பன் என்று சொல்லுங்க. இன்று அவர் உங்களுக்கு நன்மைக்கு பின் நன்மையை தருவார். Today he will give blessings after blessings. உங்களுக்காக வேண்டிக் கொள்வார். He will pray for you. அவருடைய ஆவியானவரும் உங்களுக்காக வேண்டிக் கொள்வார். His Holy Spirit will pray for you. பல வருடங்களுக்கு முன்பதாக Many years ago, கிருஷ்ணா என்ற ஒருவர் விஜயவாடாவில் வாழ்ந்து வந்தார். there was a man named Krishna in the city of Vijayawada. 2021 வருடத்தில் நடைபெற்ற காரியம். This incident happened in the year 2021. வாழ்க்கை பின் அடைந்தது அவருக்கு. He had setbacks one after another. வேலை போய்விட்டது. He lost his job. வேலை கிடைக்கவே இல்லை. He could not get a job. கூட இருந்தவர்கள் எல்லாரும் அவருக்கு விரோதமாக மாறிவிட்டார்கள். Everyone who were around him were persecutors for him. அவர் ஒளிந்து போக வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். They wanted him to be destroyed. பல திட்டங்களை தீட்டினார்கள். They were making scheme after scheme. எல்லாரோடும் போராட்டம். He had struggles with everybody. பயம், fear. அவர்களை நிரப்பியது. He was gripped with fear. ஒரு நிமிஷம் கூட தனிமையாய் அவரால் இருக்க முடியாது. He could not be alone even for a minute in loneliness. எப்ப பார்த்தாலும் தற்கொலை ஆவி அவரை பின்பற்றி வந்தது. He was gripped with the spirit of suicidal thoughts. குடும்ப மக்களும் அவரோடு கூட பாடுபட்டார்கள். Even his family members suffered with him. இந்த நிலையில் தான் இயேசு அழைக்கிறார் கூட்டம் குண்டூரில் நடைபெற்றது. At this point of time there was a meeting happening of Jesus calls in the city of Guntur. நானும் என் மனைவியும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க சென்றோம். Myself and my wife were going to the city to proclaim the gospel. எப்படியோ அந்த கூட்டத்திற்கு வந்தார். Somehow he came to that meeting. அவருக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது. He had no connection with Jesus. லட்சக்கணக்கான மக்கள் இருந்த அந்த கூட்டத்திலே It was a meeting where lakhs and lakhs of people ஜெபம் were பண்ணும் there. பொழுது மேடையில் இருந்து அவருடைய பெயரை நான் அழைத்தேன். When I was praying, I was calling his name from the pulpit. கிருஷ்ணா, Krishna, நீங்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள். you are in this meeting. உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கிறது. You have lot of questions in your mind. ஏன் இது நடந்தது? Why it has happened? நான் ஏன் இப்படி பாடுபட வேண்டும்? Why should I suffer like this? ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடு? Why I alone have this problem? ஆண்டவர் சொல்லுகிறார், கிருஷ்ணா, I said, God says to you, Krishna, ஆண்டவர் உன் கேள்விகளுக்கு பதிலை தர மாட்டார். He will not give answers for your questions. உங்கள் ஜெபத்திற்கு பதிலை தருவார். He will give answers for your prayers. ஆகவே மனம் தாழ்த்தி ஆண்டவரிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து அவரிடம் ஜெபம் பண்ணி உங்களுக்கு வேண்டியதை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றேன். Therefore you surrender your heart, commit your heart to God and ask for your blessing and deliverance, then God will deliver you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை தாழ்த்தி அவரிடம் கேளுங்கள். Surrender your life, humble yourself and ask for blessing from God. கூட இருக்கிறவர்களும் ஆசீர்வாதம் பெறும்படி ஜெபம் பண்ணுங்கள். Pray for others who are around you to be blessed. இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது கிருஷ்ணா. Now God's hand is coming upon you, Krishna. ஆண்டவர் உங்களை மறுரூபப்படுத்துகிறார். God is changing you now. புது ஆவியை தருகிறார். He is giving you a new spirit now. இயேசுவின் பிள்ளையாக மாற்றுகிறார். You are transforming as God's child. வரும் காலத்திலே நீங்கள் ஒரு ஜெப வீரராக மாறப் போகிறீர்கள். In the coming days you will become a prayer warrior. Amen. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எல்லா ஜெபத்திற்கும் பதிலை தருவதை பார்ப்பீர்கள். That time you will see God is answering every prayer request. Krishna, you have many questions. నీకు అనేక ప్రశ్నలు ఉన్నాయి. Why this happened? ఎందుకు ఇలా జరిగింది? Why should I suffer like this? నేను ఎందుకు ఇలా బాధపడాలి? Why should that person whom I know suffer like this? నేను ఎదిగిన వ్యక్తి అలా ఎందుకు బాధపడాలి? God is not going to answer your questions. దేవుడు మీ ప్రశ్నలకు జవాబు ఇవ్వబోవడం లేదు. He will answer your prayers. ఆయన మీ ప్రార్థనకు జవాబు ఇస్తారు. Humble yourself and stop asking God questions but start praying for మీరు him. తగ్గించుకొని ప్రశ్నించడం ఆపి ప్రార్థించుట ప్రారంభించండి. But start praying for him to bless you. వారు దీవించబడాలని ప్రార్థించండి. Bless others. ఇతరులను దీవించడం కోసం. Now the hand of God will come upon you and you will become a mighty prayer intercessor and you will see miracles in answer to your prayer. அவரால் இதை நம்ப முடியல. He could not believe that. எப்படி இவருக்கு என் பெயர் தெரியும்? How he knows my name? என் கஷ்டம் தெரியும்? How he knows my suffering? அப்பொழுதுதான் உணர்ந்தார். That's the time he realized. இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. என் தகப்பனுக்கு எல்லாம் தெரியும்.
My father knows every problem. நான் அனாதை அல்ல. I am not an orphan. நான் அனாதை அல்ல. I am not an orphan. எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வைத்திருக்கிறார். I have a beautiful future. கிருஷ்ணா அந்த நேரத்திலே ஆண்டவரிடம் தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார். Krishna committed his life at that point of time. மேடைக்கு வந்திருக்கிறார். He came to the stage. நான் அவருக்காக எல்லாரும் முன்பதாகவும் மேடையிலே ஜெபம் பண்ணி இருக்கிறேன். On the stage, I prayed for him before everyone. ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினார். He repented before God. எல்லா தற்கொலை ஆவியும் மறைந்தது. All suicidal thoughts left him. புது மனுஷனாக மாறினார். He became a new man. ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்து அவரை உயர்த்தினார். God gave a good job and lifted him. இப்பொழுது அவருக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாரும் மாறிவிட்டார்கள். Everyone who were against him became friendly to him. சமாதானத்தோடு இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறார். He is filled with peace, living as a child of God. இன்று உங்கள் வாழ்க்கையும் அப்படியே மாற்றப் போகிறார். Even today, God is going to bless your life. உங்கள் தகப்பன் உங்களை தேடி வந்திருக்கிறார். Your father has come seeking you. இயேசு சொன்னார், Jesus said, தன்னுடைய தகப்பனுடைய பணத்தை எல்லாம் சுரண்டி கொண்டு ஓடின அந்த வாலிபனை குறித்து, Jesus said about this prodigal son who took all his money from his father and who ran away from his father. தகப்பனுடைய சகல ஆசீர்வாதத்தையும் பொல்லாத பிசாசின் கிரியைகளினால் பாவ வழிகளினால் அழித்து போட்டான். Because of the demonic works in his life and because of the sinful ways, he destroyed the wealth of his father. அநேக முறை நம் தகப்பன் நமக்கு வரங்களை கொடுக்கிறார். Many times our father gives us gifts. வல்லமையை கொடுக்கிறார். He gives us power and anointing. அந்தோ உலகத்திற்குள் சென்று அதையெல்லாம் அழித்து போடுகிறோம். Oh, we get into the world and we destroy those gifts and power. ஆனாலும் தகப்பன் காத்திருக்கிறார். But you know, God is waiting for என் பிள்ளை திரும்ப வரட்டும். Let my child come back. என்கிட்ட திரும்ப வரட்டும். Let him come back to me. காத்துட்டே இருக்காரு. He's looking at you. மகன் திரும்ப வருகிறான், ஒன்றுமில்லாத நிலைமையிலே எல்லாவற்றையும் இழந்து வருகிறான். The son is coming back with nothing in his hand. He's lost everything and he's coming back. தகப்பன் ஓடி வந்து அவனை கட்டி அணைக்கிறார். The father ran to him and hugged him. முத்தமிடுகிறார். He kissed him. இழந்தவைகளை எல்லாம் திரும்ப தருகிறார். He gave back whatever he lost. அதிகாரம் வருகிறது. He gets a power. சொத்து வருகிறது. He gets a deed. ஆசீர்வாதம் வருகிறது. He gets a blessing. பிள்ளையாக அவர் திரும்ப மாறுகிறார். He becomes a child again. இன்று இரவு தகப்பன் உங்களுக்காக காத்திருக்கிறார். Even tonight, God is waiting for you. உங்களை அரவணைத்து To hug you. உங்களுக்கு மோதிரத்தை போடுவார். உயர்ந்த வஸ்திரத்தை கொடுப்பார். He will give you high costly costume. காலணியை கொடுப்பார். He will give you good chapel. கனம் பண்ணி உயர்த்துவார். He will honor you. மகனுடைய ஸ்தானத்தையும் கொடுப்பார். He will give you the status of the child. மகள் ஸ்தானத்தையும் கொடுப்பார். He will give the status of the daughter. மனம் கலங்காதிருங்கள். Let not her heart be என்று troubled. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். Give your heart to Jesus today. இப்பொழுது தகப்பன் உங்களுக்கு உதவி செய்வார். Today, the Father will help you. ஆண்டவரிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். Surrender your life to Jesus. அப்பா, Father, நான் கேள்வி கேட்க மாட்டேன். I will not ask questions. ஆண்டவனே, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை தூக்கி எறிந்துவிட்டு ஓடிவிட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லுங்கள். Lord, I threw away all the blessings you have given to me, and therefore, Lord, forgive me today. மது பிள்ளையாக என்னை மீண்டும் நிலை நிறுத்தும் என்று சொல்லுங்கள். Lord, make me as your son and daughter today. இப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையிலே தகப்பனாக பொறுப்பெடுப்பார். Today, He will take over your life as the father of your life. மீண்டும் பொறுப்பெடுப்பார். He will take charge of your life again. உங்களை உயர்த்துவார். He will lift you up. இல்லாமல் போனவைகளை எல்லாம் திரும்ப தருவார். Whatever has gone, He will give it back to you. ஏசப்பா, Jesus, உம்மிடம் கதரும் அது பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேளும் அப்பா. Lord, hear the tearful cries of your people. என்னென்ன விதங்களில் மகன் ஸ்தானத்தை மகள் ஸ்தானத்தை இழந்து தவிக்கிறார்களோ, In whatever ways they have lost their status of their daughter and son before you, Lord. இயேசுவின் பிள்ளை என்ற ஸ்தானத்தை இழந்து தவிக்கிறார்களோ, What the status of being the child of Jesus, Lord. அவர்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக மீண்டும் அவர்களை பரிசுத்தப்படுத்தும் ஏசப்பா. Wipe away their tears, Lord, and make them holy again, Lord. ஒவ்வொருவரையும் உமது இரத்தத்தினால் கழுவும் ஏசப்பா. Cleanse everyone with your blood. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். The blood of Jesus will cleanse everyone's sin. ஒவ்வொரு பாவ இச்சைகளும், Every lustful desire, பாவ செய்கைகளும் every sinful action, இயேசுவின் நாமத்தில் வெளியே வரட்டும். let it come out now in Jesus' name. பாவ பழக்கங்களும் அடிமைத்தன ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் விட்டு வெளியே வரட்டும். Every sinful habits and addictions, let it come out of everyone in the name of Jesus. பயத்தின் ஆவியை எடுத்து போடும். I take the spirit of fear from them.
பாவத்தின் நிமித்தம் வந்திருக்கும் தற்கொலை ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் வெளியே துரத்துகிறேன். Every suicidal thoughts because of sin, I take it away and cast them in Jesus name. பாவத்தின் நிமித்தம் வந்திருக்கும் சாபத்தின் ஆவியை அவர்களை விட்டு நான் துரத்துகிறேன். Every curses because of sinful addiction, I take it away in Jesus name. குடும்பத்தில் இருக்கும் மக்கள் பாவத்தில் இருந்தால் அவர்களை இப்பொழுது விடுதலை ஆக்கும் ஏசப்பா. Everyone in the family, if they are in sinful addictions, Lord, deliver them now. இப்பொழுது விடுதலை ஆகட்டும். Let them get delivered now. ஏசப்பா செய்யும். Lord Jesus, do it. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் அப்பா. In Jesus name, Lord, we ask this. தகப்பனாக இப்பொழுது பொறுப்பெடும். Father, take control of them. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் தகப்பனாக இப்பொழுது பொறுப்பெடும் ஏசப்பா. Father, take control and responsibility of everyone's life. விடுதலை ஆக்கும். Deliver them. உங்கள் ஆவியை அவருடைய ஆவியோடு இணைக்கிறார். Your spirit is getting connected with His spirit. உலக ஆசை உலக இச்சை எல்லாம் மறைகிறது. All lustful desires of the world is disappearing. பாவ பழக்கங்கள் நீங்குகிறது. Sinful addictions are leaving. குடும்பத்தில் இருக்கும் மக்களுடைய வாழ்விலிருந்து நீங்குகிறது. Sinful addiction from your family members is disappearing. கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்கிறார். The Lord is delivering everyone. கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது இறங்குகிறது. The life of Jesus is filling you now. இறங்குகிறது. It's descending on you. இறங்குகிறது. It's descending on you. இயேசுவை போல ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். You are becoming like Jesus now. அவர் கொடுத்திருக்கும் தாளந்துகள் எல்லாம் திரும்ப செயல்பட ஆரம்பிக்கிறது. Your talents are going to start now. பரிசுத்தத்தோடு வாழ போகிறோம். You are going to live in holiness. பரிசுத்தத்தோடு ஊழியம் பண்ண போகிறோம். You are going to walk in holiness and trust ministry. பரிசுத்தத்தோடு குடும்பத்தை நடத்த போகிறோம். We are going to conduct the family in holiness. பரிசுத்தத்தோடு படிக்க போகிறோம். We are going to study in holiness. பரிசுத்தத்தோடு வேலைக்கு போகிறோம். We are going to go to our jobs in holiness. பரிசுத்தம் இறங்குகிறது. Holiness is descending. தகப்பனுடைய ஆவி, Father's spirit, இயேசுவின் ஆவி, Jesus spirit, ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. it is filling everyone. இருதயத்தை திறந்து நன்றி சொல்லுங்க. Open your heart and thank Him. நன்றி சொல்லுங்க. Thank Him. இயேசு தகப்பனாக பொறுப்பெடுக்கிறார். Jesus is Father taking இனி over. நன்மைக்கு பின் நன்மை வரும். You will have good things after good things. அவரிடம் ஜெபிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். He will give you grace to pray to Him. அப்பா என்று அழைக்கும் கிருபை இறங்குகிறது. The grace to call Him Abba is coming. அப்பா என்று அழைக்கும் கிருபை உரிமை இறங்குகிறது. The grace and the power to call Him Abba is coming on you. நன்றி சொல்லுங்க. Thank Him. நன்றி சொல்லுங்க. Thank Him. இயேசுவுக்கு இனி நீங்கள் அந்நியன் அல்ல. You are no more alien to Jesus. அவருடைய பிள்ளையாக மாறுகிறீர்கள். You are becoming His daughter and son. இயேசுப்பா, Jesus. குடும்பத்தில் யார் யார் உமது பிள்ளையாக இல்லையோ இப்பொழுது அவர்களை உமது பிள்ளையாக மாற்றும். In the family, whoever is not your children, Lord, transform them. பாவத்தில் இருந்தவர்களை இப்பொழுது விடுவியும் இயேசுப்பா. Deliver them from their sins, Lord. குடும்பம் முழுவதும் கர்த்தருடைய ரட்சிப்புக்குள் வரட்டும். Let the whole family see the transformation power பரிசுத்தத்திற்குள் of God. வரட்டும். Let it come into holiness. பரிசுத்த விடுதலைக்குள் வரட்டும். Let the deliverance of holiness shall come. குடும்பம் பரிசுத்தமான குடும்பமாக மாறட்டும் இயேசுப்பா. Let the family become the holy family. அந்த ஜீவன் இறங்குகிறது. Your life is coming. மக்கு நன்றி. Thank you, Lord. மக்கு நன்றி. Thank you, Lord. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். Come on, clap your hands and thank the Lord. இனி பிசாசு உங்கள் எல்லைகளில் வருவதில்லை. Demons coming no more in your boundaries. சோதனைக்காரன் வருவதில்லை. Tempter doesn't come anymore. வேதத்தை வாசிப்போம். You will read the Bible. கர்த்தரை ஆராதனையில் தொழுது கொள்ளுவோம். We will worship the Lord in the services. பரிசுத்த ஆவியினால் நிரம்புவோம். We'll be filled with the Holy Spirit. Thank you Jesus. நன்றி இயேசுவே. கீர்த்தி வாசன், கீர்த்தி வாசன், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கியது. God's power has descended now. லிவரை சுகமாக்கி இருக்கிறார். He has healed your liver. பாவத்தின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட அந்த உறுப்பை இயேசு இப்பொழுது குணமாக்கி பரிசுத்தத்தையும் கொடுத்து உங்களை அலங்கரிக்கிறார். Jesus is healing that part and He is delivering you because it has come because of sin in your life. Moses, உங்கள் லிவரையும் இயேசு சுகமாக்கினார். He has healed your liver today. பரிசுத்தமாய் வாழுங்கள். Live in holiness. ஆண்டவருடைய பிள்ளையாக வாழுங்கள். Live as child of God. தீர்க்கதரிசியாக வாழுங்கள். Be a prophet of God. மக்கு நன்றி சுவாமி. Thank you, Lord. மக்கு நன்றி. Thank you, Lord. அவர் தகப்பனாக மட்டுமல்ல, தாயுடைய அன்பையும் உடையவராக இருக்கிறார். He's not only a father to us, he has got tender love of a mother. ஏசாயா 66:13 சொல்லுகிறார். Isaiah 66 verse 13. தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். I will comfort you like a mother comforts you. நீங்கள் தேற்றப்படுவீர்கள். You will be comforted. ஏசாயா 49:15 சொல்லுகிறார். Isaiah 49 verse 15 says, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். Even a mother may forget you, but I will never forget. உன்னை மறக்க மாட்டேன். I will never forget you. போப் ஜான் என்று ஒருவர் இருந்தார். There was a person, Pope John. அவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு ரெவலேஷனை பெற்றார்.
He had a revelation about the Holy Spirit. இதை சபை முழுவதற்கும் கொண்டு வர விரும்பினார். He wanted to bring this to all the congregation. கார்டினல்ஸ் எல்லாரையும் கூட்டத்திற்கு அழைத்தார். He called all the cardinals. பரிசுத்த ஆவியானவரை குறித்த சத்தியத்தை அவர்களுக்கு வழங்கும்படி ஒரு நாளை குறித்தார். He marked a day and he started to tell about the teachings of the Holy Spirit. அடுத்த நாள் காலை Next day morning, அவர்களை சந்திக்க வேண்டும். he has to meet the cardinal. ஆனால் முந்தின நாள் இரவு தூக்கமே வரவில்லை. The previous night he did not have sleep. பயம், Fear. கார்டினல்ஸ் எல்லாம் இதை அங்கீகரிப்பார்களா? Will the cardinals recognize and accept it? பரிசுத்த ஆவியானுடைய சத்தியம் சபைக்கு வருமா? Will the truth about the Holy Spirit be acceptable to the church? கலங்கினார். He was dismayed. கலங்கினார். He was dismayed. அப்பொழுது ஒரு குரல் ஒலித்தது. That time a voice heard. Little John, go to sleep. Little John, தூங்க செல். சின்ன குட்டி ஜான் தூங்க போப்பா. Little John, go to sleep. இவர் சொன்னார், நான் உலகத்துக்கே தகப்பன். I am a father to the whole world. கத்தோலிக்க திருச்சபையில எல்லாருக்கும் தகப்பன், என்னை யார் குட்டி ஜான் கூப்பிடுறது என்றார். I am a father of the great Catholic Church around the world, and who is calling me as Little John? திரும்பவும் அந்த குரல் ஒலித்தது. Again the voice heard. அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டார். That's the time he understood. தாயின் அன்பை கொண்ட அருள்நாதர் இயேசுவின் குரல். He understood that is the loving voice of the motherly Jesus. அப்படியே படுக்கைக்கு போனார். He went to sleep. தூங்கிவிட்டார். He slept. அடுத்த நாள் எல்லாரும் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். Next day all the cardinals accepted that. உங்களுக்கும் பயம் தொடர்ந்து வருகிறதா? Are you having fear again and again? குடும்பத்தினர் என்னை ஏற்றுக்கொள்வார்களா? Will the family members accept me? வேலையில் என்னை ஏற்றுக்கொள்வார்களா? Will they accept me in a job? வியாபாரத்தில் என்னை ஏற்றுக்கொள்வார்களா? In my business will they accept me? படிப்பில் என்னை ஏற்றுக்கொள்வார்களா? In my studies will they accept me? நாளை எப்படி இருக்குமோ What will be my future? என்று கலங்குகிறீர்களா? Probably you are crying like that. ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says to you, go to sleep my child. தூக்கத்திற்கு எளிமையாக செல் மகன். தாயை போல நான் உன்னை தேற்றுவேன். Like a mother I will comfort you. எல்லாவற்றையும் உனக்காக நான் செய்து முடித்து உன்னை தேற்றுவேன். I will do everything for you and I will comfort you. அதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது செய்தார். That is what Jesus said when he was on this world. ஒரு விதவை தன் மரித்த மகனை சுமந்து கொண்டு புதைக்க போகிறாள். A widow was going to bury her son who was dead நாயின் என்ற ஊரிலே. in the city of Nain. லூக்கா 7:13-14 அதை குறித்து வாசிக்கலாம். In the Bible portion of Luke 7:13-14 we can read இயேசு that. அவளை பார்த்த பொழுது மனது உருகினார். When Jesus saw her, he had compassion. அவர் சொன்னார், அழாதேம்மா, Don't cry. அழாதேம்மா, Don't cry. அழாதே Don't cry. என்று சொல்லி பாடையை தொட்டார். By saying this, he touched that. அந்த மகனை எழும்பும்படியாக சொன்னார். He made that son to rise from the வாலிபனே dead. எழுந்திரு என்றார். Young man, rise. அவன் உயிரோடு எழும்பினான். He rose again. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் என்று உயிரோடு எழுப்புவார். Even today the Lord will raise your children again. ஆவியிலும் எழுப்புவார். In the spirit. படிப்பில் எழுப்புவார். In the studies. குடும்ப உறவில் எழுப்புவார். In the family உங்களை relationship. நேசிக்கும் அன்பிலே எழுப்புவார். In the love towards you, he will raise you உங்கள் again. பிள்ளைகள் தீர்க்கதரிசனம் உரைக்கும்படி எழுப்புவார். Your children shall become prophets. அதை விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு ஒரு ஹalleluya சொல்லுவீர்களா? Everyone who believes, hallelujah. தைரியமாக இருங்க. அழாதிரு. Don't cry. அழாதிருமா. Don't cry. இயேசுவின் அன்பு மகா பெரிய தாயின் அன்பு. The love of Jesus is the love of a great man. யோவான் 11:35 In John 11:30, லாசரு மரித்த பொழுது, when Lazarus was dead, அவன் சகோதரிகள் அழுத பொழுது, when his sisters were crying, இயேசு கண்ணீர் விட்டார். Jesus wept. சகோதரனை எழுப்பினார். He rose him up. உங்கள் சகோதரியை எழுப்புவார். Even today he will lift your sisters back. உங்கள் சகோதரனை எழுப்புவார். He will lift your brothers back. தைரியமாக இருங்கள். Come on, be of good cheer. அவரும் உங்களுக்காக அழுகிறார். He is also crying for you. தாயின் இருதயம் கொண்ட இயேசு He has got a heart of a mother. உங்களுக்கு உதவி செய்வார். He will help you. அவர் கடின இருதயம் உள்ளவர் அல்ல. He is not a tough master. ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்து விட்டார்? You may be saying, why God has allowed it? ஏன் இந்த இழப்பு என்று கதறுகிறீர்களா? You may be crying, why this loss? உங்களுக்காக மனது உருகுகிறார். He has compassion for you. உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை உயிர்ப்பிப்பார். He will lift and elevate your children of your family. வாழ வைப்பார். He will make them to live. மத்தேயு 14:14 Matthew 14:14 says, ஜனங்களை பார்த்த பொழுது மேய்ப்பனில்லாத ஆடுகளாக அவர்கள் இருப்பதைக் கண்டு மனது உருகினார். when he saw the large multitude of people, seeing them without a shepherd, he had compassion for them. வேலை இல்லாமல் என்ன பண்ணுவார்கள்?
What will they do without a job? வீடு இல்லாமல் என்ன பண்ணுவார்கள்? What will they do without a house? சுகம் இல்லாமல் என்ன பண்ணுவார்கள்? What will they do without a healing? பணம் இல்லாமல் என்ன பண்ணுவார்கள்? What will they do without money? மனது உருகினார். He had compassion. ஒவ்வொருவர் மீதும் கைகளை வைத்து He kept his hand on everyone. மத்தேயு 9:35-36 இன்படி Matthew 9:35 and 36. ஒவ்வொருவரையும் சுகமாக்கினார். He healed everyone. ஒவ்வொருவரையும் சுகமாக்கினார். He healed everyone. அத்தனை பேரையும் ஆண்டவர் சுகமாக்குவது உறுதி. He is going to heal you for sure. உங்கள் அத்தனை நோய்களையும் இயேசு சுகமாக்குவது உறுதி. Today he is going to heal every sickness in your body. இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. இந்த அன்புடைய தாயின் இருதயமுடையவர் நம்மோடு இருக்கிறார். This loving motherly Jesus is with us. உங்கள் அருகிலே இருக்கிறார். He is by your side. உங்கள் அருகிலே இருக்கிறார். He is by your அதை side. நம்புகிறீர்களா? Do you believe that? நன்றி சுவாமி. Thank you, Lord. நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். Open your mouth and say thank you, Lord. நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். Open your mouth and say thank you, Lord. என்னை இப்பொழுது தொடுவதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். Thank you for he is touching you. மார்க் 1:41 படி Mark 1:41. குஷ்டரோகி சொல்லுகிறான், ஆண்டவனே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். A leper cried to Jesus, if it is your will, Lord, touch me and heal me. எனக்கு சித்தம் உண்டு என்றார். Jesus said, I am willing. சுத்தமாக Be clean. தொட்டு குணமாக்கினார். He touched and healed. இப்பொழுதும் சொல்லுங்கள், Even now say, தாயே, தாயுடைய இருதயமுடையவரே, Jesus with motherly heart, உம்மிடம் நான் கேட்கும் இந்த விண்ணப்பத்திற்கு பதிலை தாரும். give answers for this petition I am making to you. இப்பொழுதே தருவார். He will give you now. மத்தேயு 15:32 படி Matthew 15:32. ஆகாரம் இல்லாத நிலைமையிலே With no food, அவர்களுக்காக மனது உருகி he was moving with compassion. 5 அப்பத்தை ஆசீர்வதித்து அவர்களை எல்லாரையும் போஷித்து பாக்கியத்தை கொடுத்தார். He blessed the 5 loaves of bread and multiplied and blessed them. அந்த 5 அப்பத்தை பெருகச் செய்தார். He multiplied the 5 loaves of bread. என் பாக்கெட்ல 5 ரூபாய் தான் இருக்குதுன்னு சொல்றீங்களா? You may be saying, I have only 5 rupees in my pocket. 50 ரூபாய் தான் இருக்குதுன்னு சொல்றீங்களா? I have only 50 rupees in my pocket. உண்மையில் சொல்லுகிறேன், Truly I say, இயேசு அதை பெருகச் செய்வார். Jesus will multiply it. இயேசு அதை பெருகச் செய்வார். Jesus will multiply it. உங்களை அவமானப்பட விட மாட்டார். He will not allow you to go through shame. எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, How much ever loans you may be having. இன்று இயேசு உங்களுக்கு பெருக்கத்தை கட்டளையிடுவார். Today Jesus will command multiplication. இயேசுவே அதை செய்வார். Jesus himself will do it. இயேசுவே அதை செய்வார். Jesus himself will do it. ஒவ்வொரு முறையும் ஜனங்கள் வந்து காணிக்கை கொடுக்கும் பொழுது Every time when people come and give their offerings, 10 ரூபாய் 15 ரூபாய் அனுப்புவார்கள். they send 10 rupees, 15 rupees. ஆன்லைன்ல அனுப்புவாங்க. They send it in online. ஒரு அம்மா 2 ரூபாய் அனுப்பியிருந்தாங்க. One mother sent 2 rupees. இப்படிப்பட்டவர்களுடைய காணிக்கையை வைத்து தான் இயேசு அழைக்கிறார், ஊழியத்தை நடத்தி வருகிறோம். With these type of offerings, little offerings, we are having this ministry ஆனால் built. எனக்கு தெரியும், I know. அவள் விசுவாசத்தின்படி ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து அந்த 2 ரூபாயை ஊழியத்தில் இருக்கும் அத்தனை தேவைகளையும் சந்திக்கும்படியாக பெருகச் செய்து பெருகச் செய்து பெருகச் செய்து கடன் இல்லாமல் ஊழியத்தை நடத்தும்படி என்று வரைக்கும் கிருபை செய்திருக்கிறார். With that 2 rupees and the heart that mother had, God is blessing and ministry, and it is multiplying and it is becoming a blessing for many. And he is leading the ministry without debt to touch millions of people. உங்களுக்கும் அப்படி செய்வார். He will do it for you. இன்று இரவு அப்படி செய்வார். Tonight he will do it for you. உங்கள் கையில் இருப்பது என்ன என்று கேட்கிறார். He is asking you, what is in your hand? நீங்கள் அதை கர்த்தருக்கு கொடுத்து விட்டு இருக்கிறீர்கள். You have given it to the Lord. திரும்பி போகும்பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். When you go back, the Lord will meet every needs of your family. ஒரு தாயை போல பெருக்கத்தை கட்டளையிடுவார். Like a mother, he will multiplication. பேதுரு ராத்திரி முழுசும் படகிலே மீன் பிடிக்க முயன்றான். Peter was trying to catch fish all through the night. லூக்கா 5:3-5 வரைக்கும் In Luke chapter 5 verses from, ஒரு மீன் கூட கிடைக்கல. he could catch nothing. நீங்களும் ஒருவேளை சொல்லக்கூடும், Today you may be saying, ஒரு மார்க்கும் எனக்கு படிப்புல கிடைக்கல, I don't get any mark. ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கல, I don't get any increment. வேலையில ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கல, I have no increment in my job. பிசினஸ்ல ஒரு உயர்வு கிடைக்கல, I have no progress in my business. வீட்டுக்கு ஒரு டெனன்ட்டும் கிடைக்கல, I have no tenant for my house. என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளையும் கிடைக்கல, I have no bridegroom for my daughter. என் மகனுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கல. I have no child for my son.
கலங்காதிருங்கள். Don't cry. இன்று இயேசு தகப்பனாக தாயாக உங்களிடம் வருகிறார். Jesus is coming today as a father and a mother to you. உங்களிடம் இருப்பதை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறீர்கள். You have given whatever you had in your hand. ஆகவே நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது இல்லாதவைகள் அனைத்தும் இருக்கிறவைகளாக கர்த்தர் மாற்றுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். Because you have given it to the Lord, as you return back, you will see whatever is not there, it will become something, and God's power எத்தனை will do பேர் it. அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு ஒரு ஹalleluya சொல்லுவீர்களா? Amen. Amen. I believe it. நான் உங்களுக்காக விசுவாசிக்கிறேன். I believe it for yourself. கர்த்தர் உங்களுக்கு பெருக்கத்தை கட்டளையிடுவார். The Lord will command multiplication. அவனுடைய அந்த படகிலே ராத்திரி முழுசும் மீனுக்காக காத்திருந்தான். ஆனால் 2 படகு நிரம்பும்படியாக கர்த்தர் அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். He was waiting for a catch in the fish, and God blessed him so that 2 boats were filled with the fishes, and God blessed him. Peter waited with 1 boat the whole night to catch a fish, but he could not. But God gave him, Jesus gave him double portion. Double portion. 2 boats full of fish. God will do it for you. கர்த்தர் அப்படியே உங்களுக்கும் செய்வார். ஒரு வலையை போடுவீர்கள், ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீர்கள், 2 மடங்கு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே வந்து இறங்கும். You will throw 1 net, you will sign 1 contract, God will give you double portion of blessing. ஒரு வீடு கட்டுவதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள், 2 வீட்டை தருவார். You may be toiling for building 1 house, God will give you 2 houses. ஒரு குழந்தைக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள், இயேசு 2 பிள்ளைகளை தருவார். You are toiling for getting 1 child, God will give 2 children. எல்லாம் 2 மடங்கு வரும். You will have double portion. அபிஷேகம் 2 மடங்கு வரும். Double portion of anointing. சபை 2 மடங்கு என்ன 2000 மடங்கு பெருகும். Your church will grow 2000 times. Amen. Amen. இன்று அந்த ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்குகிறது. Today that blessing is coming on you. இப்பொழுது இறங்குகிறது. It is coming on you now. கமலா என்ற ஒரு சகோதரி சாட்சி கொடுத்தார்கள். A sister named Kamala gave a testimony. ஹஸ்பண்ட் ஒரு பிசினஸ்மேன், Her husband was a ஒரு businessman. மகள் ஒரு மகன். A son and a daughter for them. நாங்கள் அம்ரித்சர் கூட்டத்திற்கு போகும் பொழுது நடந்த அற்புதம். This happened when we went for the meeting in Amritsar in Punjab. மகன் படித்து முடித்தான். Son completed his education. வேலைக்கு எவ்வளோ முயன்றான். He was trying for a job so much. எத்தனையோ இன்டர்வியூக்கு போயிட்டான். He attended so many interviews. வேலை கிடைக்கவே இல்லை. He could not get a job. அவமானம் அவமானம் அவமானம். Shame, shame, disgrace. அப்பதான் இயேசு அழைக்கிறார். கூட்டம் அம்ரித்சரில் நடைபெற இருந்தது. That is the time the meeting of Jesus calls was about to happen in Amritsar. தாயும் மகளும் குர்தாஸ்பூர்ல இருந்து ட்ரெயின் ஏறி அம்ரித்சருக்கு வந்தாங்க. From the town of Gurdaspur, the mother and the daughter, they took a train and they came to Amritsar. மகனை அழைத்தார்கள். They called their son. அவன் சொன்னான், இயேசுவை ஏன் நான் பின்பற்ற வேண்டும்? The son said, why should I follow Jesus? எனக்கு வேலையே கொடுக்கல அவர். He did not give me a job. இயேசுவெல்லாம் உண்மை கிடையாது. Jesus is all not true. அவர் பின்னெல்லாம் போக மாட்டேன். I cannot follow him. அவர்ட்டெல்லாம் ஜெபம் வரலன்னு சொல்லிட்டான். I will not come to pray for him. கடைசி நாளில் Last day, அப்பா கஷ்டப்பட்டு கடினமாக அவனை வற்புறுத்தி மீட்டிங்க்கு ட்ரெயின்ல கூட்டிட்டு வந்தார். the father of the boy compelled him, cajoled him and took him to the meeting. கடைசி கூட்டம். Last day meeting. பெரிய கூட்டத்திலே It was a big meeting. நான் சொன்னேன், இங்கு அநேக வாலிபர்கள் வேலையில்லாமல் வந்திருக்கிறீர்கள். I was saying there are so many youth here are unemployed. எழுந்து நில்லுங்கள். Rise up. உங்களுக்காக ஜெபிக்கட்டும் என்று Let me pray for you. ஜெபித்தேன். I was praying for them. திரும்ப தகப்பனும் மகனும் ராத்திரி ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ஸ்டேஷனுக்கு போனாங்க. Again, the father and the son went back to catch the train. ஒரு SMS மகனுக்கு வந்தது. An SMS came to the son. எடுத்து வாசித்தான். He started to read. இந்த ஸ்டேஷன்லயே குதிக்க ஆரம்பித்தான். He started to jump in the same station. என்ன மெசேஜ்? What message? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேலை அவனுக்கு அன்று கிடைத்திருந்தது. He got a government of India job. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 10 மணிக்கு அந்த ஆர்டர் வருகிறது. That order came on Sunday at 10 o'clock in the night. நாளைக்கே நீ இந்த ஊருக்கு போய் ஜாயின் பண்ணு என்ற ஆர்டர். The order said tomorrow itself you have to go and join. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. மத்திய அரசு வேலை. அவன் அழுதான் அழுதான் அழுதான். He cried and cried and cried. இயேசு எவ்வளவு நல்லவர். How good Jesus is. உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படியே ஆண்டவர் செய்வார். He will do the same for your children. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. Nothing will lack for the one who seek the Lord. அதை தொடர்ந்து அம்மாவுக்கு கேன்சர் நோய் வந்துவிட்டது. After that the mother had cancer. திடீர்னு தலைவலி வந்தது. She had sudden headache. கண்ணு சரியா தெரியாம போயிடுச்சு. She could not see. எம்ஆர்ஐ எடுத்தா தலையில டியூமர் என்று சொல்லிவிட்டார். They went for an MRI and they found there was a tumor in the head. அந்த நேரத்துல At that time
குருதாஸ்பூர் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்துக்கு வந்திருந்தார்கள். They came to the Gurdaspur prayer tower of Jesus Christ. ஆகஸ்ட் 15th வந்தாங்க. On the day of August 15th, they came to the prayer tower of அடுத்த Gurdaspur. நாள் அவர்களுக்கு ஆபரேஷன். Next day, they are going for an பிரெயின் operation. டியூமர் ஆபரேஷன். It's a brain tumor operation. அவர்கள் வந்த பொழுது When they came, அன்று தேசம் முழுவதிலும் எல்லாருக்காகவும் நான் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜெபித்து கொண்டிருப்பதை டிவி அந்த ஸ்கிரீன்ல பிரேயர் டவர்ல பார்த்தேன். on that day, I was praying for the whole nation because it was August 15th, and that mother was seeing my program and prayer in the screen which was placed in the Gurdaspur prayer tower. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், That time she said, ஆண்டவரே பிரதர் ஜெபம் பண்ற இந்த ஜெபத்தை கேட்டு டியூமரை எடுத்து போடு. Lord, hear the prayers of the brother and take away the tumor from my head. அந்த சர்ஜரியுடைய செலவை நான் ஊழியத்திற்கு கொடுத்து விடுகிறேன் என்றார்கள். I will take away the cost of the surgery and give it to the prayer tower ministry. ஜெபம் செய்யும் பொழுது When I was praying, she was praying. தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்குள் இறங்கியது. God's presence descended on her. சில் என்று இருந்தது. It was so chill. அடுத்த நாள் சர்ஜரிக்கு போனார்கள். Next day she went for the surgery. அதற்கு முன் எம்ஆர்ஐ மீண்டும் எடுத்தார்கள். They took an MRI again. அவர்களுக்கே ஆச்சரியம். To her surprise, கட்டி எங்கே போனது என்று வைத்தியர்கள் ஆனந்த மகிழ்ச்சியினால் நிரம்பினார்கள். the doctor started to wonder and filled with gladness because the tumor disappeared. டியூமர் மறைந்தது. Tumor disappeared. கர்த்தர் அவர்களை காப்பாற்றி வாழ வைத்திருக்கிறார். The Lord has saved them and protected them. அவர்கள் மகளுக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைத்தது. Her daughter got a job in Singapore. இன்று குடும்பமாக ஆண்டவரை சேவித்து வருகிறார். Today as a family they are serving the Lord. கணவனுடைய பிசினஸும் பெருக ஆரம்பித்தது. The husband's business started to flourish. உங்களுக்கு செய்வார். He will do it for you. உங்களுக்கு செய்வார். He will do it for you. இன்றே செய்வார். Today he will do it. சகல தேவைகளையும் சந்திப்பார். He will meet all your needs. மனம் கலங்காதிருங்கள். Let not your heart be troubled. அதே போல The same ஒரு manner, சகோதரனாக கூட இருப்பார். the Lord will be like a brother to you. இயேசுவே என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது When you say Jesus and pray, நீதிமொழிகள் 17:17 படி Proverbs 17:17 ஒரு says, சகோதரனாக வந்து உங்கள் இக்கட்டில் உங்களுக்கு உதவி செய்வார். as a brother he will come at the time of adversity and help you. இந்த வசனம் சொல்லுகிறது இடுக்கணில் உதவே சகோதரன் பிறந்திருக்கிறார். This verse says a brother is born for a time of adversity. இயேசுவின் சீஷர்கள் புயலில் மாட்டிக்கொண்ட பொழுது இயேசு தண்ணீரின் மீது நடந்தார், கடலின் மீது நடந்தார். அவர்களுக்கு போய் பாதுகாவலை கொடுத்து காப்பாற்றினார். When Jesus' disciples were stuck in a great tempest and when they were struggling, Jesus as a brother went near them and saved them from the winds. என்னென்ன இக்கட்டில் இருக்கிறீர்களோ Whatever difficulties you are going through, இயேசு இன்று கடலில் நடப்பார். today Jesus will walk over your seas. அந்த புயலின் மத்தியிலே நடப்பார். He will walk in the midst of those புயலின் tempests. மீது நடப்பார். He will walk over those difficult winds. அந்த அலைகள் மீது நடப்பார். He will walk over the waves of the sea. என்ன பிரச்சனை இருந்தாலும் அதன் மீது இயேசு இன்று உங்களுக்கு நடந்து வந்து உதவி செய்வார். Whatever problems you are going through, the Lord will walk over the problems and He will சண்டை, help you. சச்சரவு, பிரிவினை, கோர்ட் கேஸ் எல்லாவற்றிலும் இயேசு வந்து உங்களுக்கு வெற்றியை தருவது உறுதி. All problems, sufferings, difficulties, fights and court case, Jesus will come and help you. இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். The brother has been born to help you in the time of adversity. ரோமர் 8:29, Romans 8:29, எபிரேயர் 2:11. Hebrews 2:11. அவரே நமக்கு மூத்த சகோதரன். He is our elder brother. எல்லாரும் சொல்லுவோமா, இயேசுவே நீர் என் சகோதரர், எனக்கு உதவி செய்வீர். அது மட்டுமல்ல, Not only that, பரலோக ரகசியங்களை நமக்கு காட்டுவார். He will show the truths of heavenly secrets. பேதுரு, யோவான் அவர்களை அழைத்து கொண்டு மலையின் மீது போய் பரலோக தரிசனங்களை காண்பித்தார். He took his disciples Peter and John and took them to a mount and he started to show the heavenly truth. மத்தேயு 17:2-3. Matthew 17:2 and 3. இன்னும் அவருடைய சீஷர்கள் பொல்லாதவர்களால் பாதிக்கப்படும் பொழுது, Even when their disciples were attacked by wicked people. யோவான் 18 John 18, 8-9 வாசிக்கிறபடி 8-9 says like this. அவர் அவர்களுக்காக வாதாடினார். He was advocating for his அவர்களை disciples. விட்டு விடுங்கள், He said to them, leave my என்னை disciples. கைது செய்யுங்கள், இயேசுவாகிய என்னை கைது செய்யுங்கள், என்னுடைய சீஷர்களை விட்டு விடுங்கள் என்று போராடினார். He said, you can arrest me, I am Jesus, you can arrest me. He advocated for them and he told them, leave my disciples. உங்களையும் ஆண்டவர் விடுதலை செய்வார்.
Lord will deliver you. அவருடைய சீஷர்களாக ஊழியக்காரராக அவருக்காக பாடுபடுகிறீர்களா? You are suffering as his disciples and brothers and sisters. God will deliver you. உங்களுக்கு விடுதலை தர இயேசு போராடுவார். Jesus will fight for giving you deliverance and உங்களுக்கு victory. விரோதமாக தவறான பேச்சுக்கள் வந்திருக்கலாம். Probably some wrong remarks must have come against you. இயேசு உங்களை பாதுகாப்பார். Jesus will protect you. விடுதலையாக்குவார். He will deliver you. இவர்கள் உலகத்தை தலை கீழாக மாற்றுகிறவர்கள் என்று சொல்லும்படியாக உங்களை உயர்த்துவார். He will elevate you, saying that these are the people who will shake the world. இவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள் என்று சொல்லும்படியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்கள் மூலமாக செய்வார். He will make you to cause miracles so that the world will understand they were with Jesus. அதற்கு தமது ஆவியை உங்கள் மீது வைப்பார். For that he will pour his spirit upon you. பரிசுத்த ஆவியானவரால் உங்களை நிரப்புவார். For he will make you get filled with the Holy Spirit. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Where the spirit of the Lord is, there is liberty. அவர் உங்களுக்கு மூத்த சகோதரனாக உங்களுக்காக போராடி ஜெபம் பண்ணுவார். As an elder brother, he will fight for you and he will advocate for you. ரோமர் 8:26 அப்படி கூறுகிறது. Romans 8:26 say, உங்கள் மூலமாகவே உங்கள் நாவின் மூலமாகவே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக அவர் வேண்டிக் கொள்வார். he will pray through you, he will pray through your tongues, and he will pray through your unknown tongues, and he will pray for your problem. உங்கள் ஜெபங்கள் மூலமாகவே உங்களுக்கு விடுதலை வரும். Through your own prayers you will see miracles. இப்பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறார். Now the Lord is going to fill you with Holy Spirit. தனிமையாக இங்கிருந்து போவதில்லை. You are not going to go alone anymore. இயேசுவின் ஆவியானவர் உங்களுக்குள் இப்பொழுது இறங்குவார். Jesus spirits will come inside you. அவர் உங்களுக்காக உங்களுக்குள் இருந்து உங்களுக்காக போராடி உங்களுக்கு ஜெயத்தை தருவார். The Holy Spirit will struggle in you, groan in you, and he will make you to give victory for you. உங்களை உயர்த்துவார். He will elevate you. ஆண்டவர் என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பின பொழுது, When the Lord filled me with Holy Spirit, 44 வருடங்களுக்கு முன்பதாக before 44 years, என்னிடம் பேசினார். he spoke to me. அவர் சொன்னார், உனக்கு அநேக நண்பர்கள் உலக பிரகாரமாக இருந்தார்கள் பால். Paul, you had so many friends of this world. கல்லூரியில் படிக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் உன்னை என்னிடமிருந்து பிரித்து விட்டார்கள். All those friends, when you are doing your college education, they separated you from me. ஆனால் இன்று உனக்குள் நான் ஆவியாக இறங்குகிறேன். Today I am coming into you, enter into you as the Holy Spirit inside you. உன்னை நிரப்புகிறேன். I am filling you. இனி நானே உனக்கு சிநேகிதனாக இருப்பேன். Hereafterwards I will be your friend. I will be your only friend. நானே உனக்கு ஒரே சிநேகிதனாக இருப்பேன். I will be your only friend. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will never leave you. I will not forsake you. 44 வருடங்கள் என்னோடு இருந்திருக்கிறார். He has been with me for 44 years. இந்த நிமிஷத்திலிருந்து உங்களோடும் இருக்க போகிறார். From today, this moment onwards, he will be with you. உங்களுக்காக போராடுவார். He will fight for you. உங்கள் மூலமாக ஜெபம் பண்ணி போராடுவார். He will pray through you and fight for you. அவர் உங்களை பாதுகாப்பார். He will protect you. பெருக்கத்தை கொடுப்பார். He will give multiplication. பரலோக தரிசனங்களை கொடுப்பார். He will give heavenly visitation. இயேசுவை போல உங்களை மாற்றுவார். He will change you like Jesus. எதை கேட்டாலும் உங்களுக்கு செய்யும்படியாக ஒரு சகோதரனாக கூட இருப்பார். To get whatever you ask in his name, he will be a brother by your side. இயேசு உங்களுக்கு போதும். Jesus is enough. இயேசு போதும். Jesus is enough for you. எல்லாரும் சொல்லுங்கள், இயேசுவே. Everybody say, Jesus. நீரே எனக்கு போதும் சுவாமி. You are enough for me, Lord. அவருடைய ஆவியினால் இப்பொழுது நிரம்பும்படியாக நம் வாழ்க்கையை அவரிடம் ஒப்புக்கொடுப்போம். We'll give our life committing to get filled by his spirit. அவருடைய ஜீவன் இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. His life is entering into your heart. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. Close your eyes and look unto the Lord. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்புவார். The Holy Spirit is going to fill you, everyone. Tell him, Lord, come into my life. எனக்குள் வாரும். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் வாரும். Come into me. எனக்குள் வாரும். Come into me. இதுவரைக்கும் கண்ட பொல்லாத பிசாசின் கிரியைகளை இனி நீங்கள் காண்பதில்லை. Hereafterwards you will not see anymore the works of the devil. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். The Holy Spirit is filling you now. உங்களுக்காக போராடுவார். He will advocate for you. உங்களுக்கு வழி நடத்துதல் தருவார். He will give guidance to you. சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக உங்களுக்கு செய்து முடிப்பார். He will transform everything for good things. நிரம்புங்கள். Get filled. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன். My name, if you ask, I will give everything. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். The Holy Spirit is filling you. கர்த்தர் உங்களுக்கு புது கிருபையை கொடுக்கிறார். The Lord is giving you new grace now. புது பாஷையை கொடுக்கிறார். He is giving you new tongues now. புது தரிசனத்தை கொடுக்கிறார். He is giving you a new version. Yes, Lord, a new life.
புதிய ஜீவன். நிரப்பு ராஜா. Fill them, Lord. எல்லாரும் தீர்க்கதரிசனம் உரைக்கட்டும் இயேசுப்பா. Let them prophesy, Lord. இனி பிசாசு அவர்கள் எல்லையில் வராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரால் உமது பிள்ளைகளை நிரப்பு ராஜா. Fill them with the Holy Spirit so that the demons will never come to their boundaries, ஒரு Lord. பிசாசும் இனி உங்களை தொடுவதில்லை. No demon shall touch you. நிரம்புங்க. Get filled. சிறுவர்களை நிரப்பும். Fill the little ones. வாலிபர்களை நிரப்பும். Fill the youth. தீர்க்கதரிசனம் உரைக்கட்டும் இயேசுப்பா. Let them prophesy, Lord. உம்மை காணட்டும் இயேசுப்பா. Let them see you, Lord. ஆசீர்வதியும். Bless them, Lord. நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. Thank you, Lord, for blessing them. நோய்கள் எல்லாம் மறைகிறது. Every disease is யார் disappearing. யாருக்கு சுகவீனம் இருக்கிறதோ மார்பில் கையை வைத்துக் கொள்ளுங்கள். Everyone with sickness, place your hands on the chest. இப்பொழுது இயேசுவின் ஆவியானவர் உங்களை விடுதலை செய்கிறார். Now God's Holy Spirit is delivering you. இயேசு தமது தழும்புகளினால் தாயின் அன்பினால் உங்களை சுகமாக்குகிறார். With the nail-pierced hands and the loving motherly touch, He is healing you now. இப்பொழுது சுகம் அடையுங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். Get healed in the name of Jesus now. எல்லா கேன்சரும் மறையட்டும். I pray in Jesus' name, cancer to disappear. டியூமர் மறையட்டும். Every tumors இயேசுவின் disappear. நாமத்தினாலே In Jesus' name. இப்பொழுது சுகம் அடையட்டும் சுவாமி. Let them get healed now. இயேசுப்பா, Jesus. எந்தெந்த உறுப்புகள் செயல்படவில்லையோ அத்தனையும் இப்பொழுது நார்மலாக செயல்பட ஆரம்பிக்கட்டும். Every organ that is not functioning well, let them function normally now. கண்கள் சுகம் அடையட்டும். Let eyes get healed. காதுகள் திறக்கட்டும். Let the ears open. லிவர் சுகமாகட்டும். Let the liver get healed. கிட்னி சுகமாகட்டும். Let the kidneys get healed. இயேசுவின் நாமத்தினாலே In Jesus' உமது name. ஜீவன் இப்பொழுது இறங்குவதாக. Let your life enter into them. இறங்குவதாக. Fill them, Lord. டயபெட்டிஸ் சுகம் அடையட்டும். Let diabetes get healed. பான்கிரியாஸ் நார்மல் ஆகட்டும். Let the pancreas become normal. இருதயம் சுகம் அடையட்டும் இயேசுப்பா. Let the heart get normal. லங்ஸ் சுகம் அடையட்டும் இயேசுப்பா. Let the lungs get healed. மூச்சு விட முடியாமல் பலர் பாடுபடுகிறார்கள். Many are with respiratory illness. அலர்ஜி நிமித்தம் பலர் பாடுபடுகிறார்கள். Many are suffering with allergy. தைராய்டு நிமித்தம் பாடுபடுகிறார்கள். Suffering, many are with கற்களை thyroid. நிமித்தம் பாடுபடுகிறார்கள். அவர்களை சுகமாக்கும். Heal them, Lord. Heal the stones, Lord. இப்பொழுது அவைகள் எல்லாம் மறையட்டும். Let them disappear now. ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கு சுவாமி. Lord, touch everyone and heal தூங்க them. முடியாமல் அநேகர் பாடுபடுகிறார்கள். There are many suffering because of தொட்டு sleeplessness. சுகமாக்கு சுவாமி. Touch them and heal them, Lord. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை பேரையும் சுகமாக்கு சுவாமி. Lord, heal them from head to toe, everyone, Lord. கேஸ்ட்ரிக் நோய்கள் எல்லாம் சுகம் அடையட்டும். Every gastritis be healed. Be healed in Jesus name. இயேசுவின் நாமத்தில் ஜீரண சுகமாகட்டும். உறுப்புகள் சுகம் அடையட்டும் இயேசுப்பா. Every gastric problems be healed. சுகம் அடையட்டும். Healed. இரத்த பிரச்சனை எல்லாம் சுகம் அடையட்டும் இயேசுப்பா. Every blood problems get healed. இப்பொழுது காய்ந்து போகட்டும். Now let them disappear. ரத்தம் நார்மல் ஆகட்டும். உறுப்புகள் சுகமா இருக்கட்டும் இயேசுப்பா. Let organs become normal, Lord. கர்ப்பங்கள் சுகமா இருக்கட்டும் இயேசுப்பா. Let the womb be normal, Lord. சுகமாகட்டும் இயேசுப்பா. Let them get healed, Lord. இன்ஃபெக்ஷன் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். All infection disappear in Jesus' இன்றோடு name. நின்று போகட்டும். Today let it stop, Lord. சரீரத்தில் இருக்கும் வலிகள் எல்லாம் இப்பொழுது நிற்கட்டும். Every pain in the body, let them stop எல்லா now. வலியும் நிற்கட்டும். Every pain stop now. இப்பொழுது நிற்கட்டும். Right now it stop now. சுகமாக்கு சுவாமி. Heal them, Lord. முட்டியை சுகமாக்கு. Heal the knees, Lord. கழுத்தை சுகமாக்கு சுவாமி. Heal the neck, Lord. செயல்படாத உறுப்புகள் இப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கட்டும் இயேசுப்பா. Every organ is not functioning, let them function now. முடியில் இருக்கும் பிரச்சனைகளை சுகமாக்குகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for healing the problem they had. பேச முடியாதவர்கள் வாயை திறக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. Thank you, Lord, for opening the mouth who had problems in the speaking. ஸ்தோத்திரம். Thank you, Lord. எல்லாரும் வாய் திறந்து இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. Open your mouth and everyone thank the Lord. விசுவாசித்து ஆண்டவரிடம் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Oh, believe him and receive the miracles தாயை now. போல நேசித்து உங்களை குணமாக்குகிறார். Like a mother, he loves you and he heals you. சுகமாக்குகிறார். He is healing you. சுகமாக்குகிறார். He is healing you. இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையுங்கள். Be healed in Jesus' name. Everybody be healed. எல்லாரும் சுகமாகுங்கள். பிசாசு கொண்டு வந்திருக்கும் நோய்களை துரத்துகிறேன். I cast out every demonic disturbances. இனி பிசாசுகள் ஒன்றும் இந்த நோய்களை கொண்டு வரக்கூடாது. The demons let not bring any diseases anymore. அத்தனையும் துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். I cast them away now in Jesus' name. அப்பா, Father, பண கஷ்டத்தை எல்லாம் நீக்கி போடும் ராஜா. take away all their financial problems. நாளை முதல் பெருக்கமும் செழிப்பும் அவர்களுக்கு வரட்டும். From tomorrow onwards, let them see multiplication and prosperity. ஆசீர்வதியும். Bless them, Lord. கடன் மறையட்டும். Loans disappear. வேலை வரட்டும். Let them get the job. உயர்வு வரட்டும். Let them get elevation. கையிலே பணம் நிற்கட்டும். Let the money hold in their வீட்டை hands. கட்டி தாரும் அப்பா. Build their house, Lord. ஆசீர்வதியும். Bless them, Lord. ஆசீர்வதியும். Bless them, Lord. ஒவ்வொருவரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Everyone lift your hands and thank the Lord. பண கஷ்டம் என்றோடு மறைகிறது. Financial problems are disappearing. அப்பா வேண்டாம் சாமி.
Lord, no more, Lord. பண கஷ்டம் வேண்டாம் சுவாமி. No more financial problems. நெருக்கம் வேண்டாம் சுவாமி. No more struggles, Lord. அவர்களை செழிக்க செய்யும் அப்பா. Prosper them, Lord. செழிக்க செய்யும் அப்பா. Prosper them, Lord. உயர்த்தும் இயேசுப்பா. Elevate them. சொந்த வீட்டை அனுபவிக்கட்டும் சுவாமி. Let them enjoy their own house, Lord. கடன் இல்லாமல் வாழட்டும். Let them have no debts, கர்த்தர் அதை Lord. செய்கிறார். வாய் திறந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. The Lord is doing, and therefore thank the Lord Jesus now. எல்லாரும் இந்த அற்புதத்திற்காக இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. Thank the Lord for this miracle now. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி இயேசுப்பா. Thank you, Lord, for blessing us. பிள்ளைகள் இன்று முதல் நன்றாக படிக்க ஆரம்பிக்கட்டும் அப்பா. Let the children start to study well from today. கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கட்டும் இயேசுப்பா. Let them be children of obedience, Lord. ஞானமுள்ள பிள்ளைகளாக உயரட்டும் இயேசுப்பா. Let the children be children of wisdom and rise again. பிள்ளைகள் மீது உமது கரம் இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி. Let your hand is coming upon the children. Thank you, Lord. நன்றி. Thank you, Lord. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. Thank you, Lord, for blessing the children. பெருக்கத்தை கொடுப்பதற்காக நன்றி இயேசுப்பா. Thank you for giving multiplication, Lord. உயர்ந்த ஸ்தானங்களுக்கு பிள்ளைகள் ஏறி வரட்டும் அப்பா. Let them come to higher places, Lord. படிப்பிலே உயரட்டும். Let them get elevation in studies. யார் யாருக்கு வேலை வேண்டுமோ நாளையே வேலை வரட்டும் அப்பா. Everyone seeking of the job, let them get it tomorrow, Lord. ஆசீர்வதியும். Bless them, Lord. கவர்மெண்ட் வேலை வரட்டும். Let them get government job. என்ன வேலைனாலும் தாரும் அப்பா. Lord, give whatever jobs they want. Lift them, Lord. Whoever has not been married, அப்பா யார் யார் பிரிந்திருக்கிறார்களோ அவள் வீட்டை கட்டும், குடும்ப வாழ்க்கை கட்டும் இயேசுப்பா. Everyone who are separated, who are not getting married, Lord, build their lives, build their family, Lord. Bless them, Lord. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. Thank you for doing it, நன்றி. Thank you, Lord. குழந்தை இல்லாத கர்ப்பங்களை இப்பொழுது தொடுவதற்காக நன்றி. Thank you for touching the womb with which are barren now. கர்ப்பம் தரிக்கட்டும். Let them bear a child. சாரா உங்கள் கர்ப்பத்தை இயேசு தொடுகிறார். Sarah, the Lord is touching your womb. சாரதா உங்கள் கர்ப்பத்தை இயேசு தொடுகிறார். Sarah, the Lord is touching your womb. Receive a child. இப்பொழுது குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். பலவீனமான ஆண்களை கணவன்மாரை இயேசு சுகமாக்குகிறார். The Lord is touching weak women and weak husbands now. இப்பொழுது விடுதலை இறங்குகிறது. Lord's deliverance is coming now. குழந்தையை தாரும் இயேசுப்பா. Give them a child. ஆசீர்வதியும். Bless them, Lord. ட்ரான்ஸ்ஃபர் வேண்டியவர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரை தாரும் இயேசுப்பா. Everyone seeking the transfer, give them the transfer. என்னென்ன கேட்கிறார்களோ அத்தனையும் தாரும். Whatever they are petitioning, give them, Lord. என்னென்ன கேட்கிறார்களோ அத்தனையும் தாரும். Whatever they are crying, Lord, give them, Lord. பிரிவினை எல்லாம் சரியாகட்டும். Let all separation disappear. சமாதானமாய் குடும்பத்தில் வாழட்டும். Let them walk in peace. கோர்ட் கேஸ் எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக முடியட்டும். Every court case be favorable to them, இன்று அந்த Lord. ஆசீர்வாதத்தை அவர்கள் மீது வைக்கிறேன். Today I place the blessing on them. சமாதானத்தோடு வாழட்டும். Let them live in peace. வீட்டை சுற்றிலும் சமாதானத்தை கூறுகிறேன். Around the house I proclaim peace. வேலை ஸ்தலத்தில் சமாதானத்தை கொடுக்கிறேன். I proclaim peace in the job places. அருளை தருவதற்காக நன்றி. Thank you for giving this grace. நன்றி. Thank you, Lord. இயேசு உங்களோடு வருகிறார். Jesus is coming with you. இயேசு என்னோடு வருகிறார் என்று தைரியமாக சொல்லுங்க. Come on, say Jesus is coming with me. Boldly say that. ஸ்தோத்திரம். Sotra. Thank you, Jesus. Thank you, wonderful Holy Spirit.